நாம போட்ட மாத்திர பிரமாதமா வேலை செய்யுது பாத்தியா? பொண்ணு சொக்கரா. இதான்டா சான்ஸ். வா கோழி அனுப்பிடுவோம். கார்ல சாயாத கண்ணு கார்டன்ல போட போவா. தூக்குடா. யாரா லைட் அடிக்கிறவன் பாடுறா. யாரா நீ? தமிழ்நாட்டு குடிமகனப்பா. பெரிய இடத்த பொண்ணு கார்ல வந்து ரோட்ல கிடக்குறாங்க. குடி விளையாடுதுப்பா. மேடம் 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 எந்திரிங்க. ஏன் சும்மா வம்பு பண்ற? கைய விடு. நான் விட்டுட்டு போனா மத்தவன் புடிச்சிட்டு போயிடுவான். எங்க போனோம்? போலீஸ் ஸ்டேஷனுக்கா வீட்டுக்கா? எங்க வீட்டுக்கு போகணும். வீட்டுக்கா? எங்க இருக்கு? எப்படி போனோம்? இப்படி நேரா போய் லெஃப்ட்ல திரும்பி அதுக்கப்புறம் ரைட்ல போகணும். ரைட்ல போய் லெஃப்ட்ல போய் நேராவா? ஐயோ சாராய கடை. வேண்டாம் வேண்டாம், நம்ம இடத்துக்கு போயிடலாம் வாங்க. ஓ மேடம், இன்னைக்கு என் பெட்ரூம்லயே நல்லா ரெஸ்ட் எடுங்க. பெட்டா இது? டர்ட்டி பெட். புல்ல முட்டை மாதிரி இருக்கு. ஆமாங்க, நான் மாடு வளர்க்குற பெட் பூரா புல்ல போட்டு வச்சிருக்கேன். தாகத்துக்கு தண்ணி கொடுத்தா சர்பத் கேட்டாங்களா? இது என் பெட்ரூமுங்க. நோ, யூ ஆர் ராங். இது என் பெட்ரூம். உங்க பெட்ரூம்? ஆமாங்க, உங்க தாத்தா சொத்து. அப்படி சொல்லு. சோ என் பெட்ரூம்ல யாருமே இருக்க கூடாது. கம் ஆன், மூவ். போன சொல்லிட்டே இருக்க நின்னுக்கிட்டே இருக்கும். போ போ. போறேங்க, போறேன். நான் தமிழ்நாட்டு குடிமகன். ஒரு பொண்ணுகிட்ட எப்படி நடந்துக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். நீங்க தாப்பா போட்டு நிம்மதியா தூங்குங்க. ஒரே புழுக்கமா இருக்கு. ரைட்டரிங்க.
என்னங்க 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 அம்மா பெரிய எடுத்த பொண்ணு அம்மா என்னங்க என் தலையெழுத்து வசமா மாட்டிக்கிட்டு போ குட் மார்னிங் குட் மார்னிங். யார் நீங்க? என் பெட்ரூம்க்கு எப்படி வந்தீங்க? இப்போ வரலுக்கு நேற்று ராத்திரி எல்லாம் இங்கதான் இருந்தேன். என்ன சொன்னீங்க? நேத்து ராத்திரி எல்லாம்? ஆமா நான் தான் நேற்று ராத்திரி எல்லாம். ராத்திரி எல்லாம்? அழாதீங்க. அழுற மாதிரி ஒழுங்கு நடக்கல. நேற்று ராத்திரி நீங்க ஓவர தண்ணி போட்டு கண்ட்ரோல் இல்லாம ஒரு லேம்ப் போஸ்ட் அடிச்சிட்டீங்க. அப்ப சில குண்டா பசங்க உங்களுக்கு கிடைக்க பார்த்தாங்க. நான் உங்களை அடிச்சு விரட்டி உங்களை காப்பாத்திங்க கொண்டு வந்து. நிஜமாவா? அது மட்டும் இல்லைங்க, நேற்று ராத்திரி உங்களுக்கு சுயநினைவே கிடையாது. என் சிகரெட் லைட்டர் வச்சு ரூமையே கொடுத்துட்டீங்க. ஐயோ, நான் ஒரு நிமிஷம் தவறி இருந்தா அது உங்க மேலேயும் பத்து இருக்கும். ரியலி? உங்க ட்ரெஸ்ல எரிஞ்சு போச்சுங்க. நான் தான் அதெல்லாம் ஒன்னொன்னா கழட்டி விட்டேன். ஓ, தேங்க்ஸ் a lot. ஐயோ, என் Dress கழட்டினீங்களா? இத பாருங்க, நான் எதையும் பார்க்கலங்க. கண் மூடிட்டு தான் இருந்தேன். ப்ராமிஸ்? ஏமே நானே சொல்றீங்க. அப்ப நம்புறேங்க. அம்மா, என் Dress எங்க? கொண்டு வரேங்க. கொண்டு வரேன். Oh my god. I'm sorry மேடம். நான் உங்களை காப்பாத்திட்டேன். உங்க Dress காப்பாத்த முடியல. இத பாருங்க. நான் ஒன்னு சொன்னா தப்பா நினைக்க மாட்டீங்களே. பெண்கள் எல்லாம் குடிக்க கூடாது. நாளைக்கு நீங்க எல்லாம் தாயாயிட்டு குழந்தைகளுக்கு பால் கொடுக்கறவங்க இல்லையா? ஐயோ, நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. நேத்து எங்க ஃப்ரெண்ட் வீட்ல ஒரு பார்ட்டி. அங்க நான் வெறும் கூல் ட்ரிங்க் தான் சாப்பிட்டேன். ஆனா அதுல யாரோ ஏதோ கலந்துட்டாங்க. அது சாப்பிட்டதுக்கு அப்புறம் எனக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியல. அது தெரியாம செஞ்சதுன்னா குத்தம் இல்ல. ஆனா அது மறுபடியும் நடக்காம பாத்துக்கணும். உங்களுக்கு அப்ஜெக்ஷன் இல்லைன்னா இது என் Dress போட்டுக்கோங்க. அப்ஜெக்ஷன் ஒண்ணும் இல்ல. நீங்க கொஞ்சம் நான் வெளியே போறேன். அவ்வளவுதானே? போறேன். Thank you. இந்தாங்க பிரியா, உங்க ஹேண்ட்பேக். என் பேர் உங்களுக்கு எப்படி தெரியும்? இதுல இருந்தது. உங்க ஹேண்ட்பேக், உங்க கார் கீ. Thank you மிஸ்டர் விஜய். விஜய். இந்த Dress நான் ரொம்ப நல்லா இருக்குங்க. இல்லங்க, இந்த Dress எப்படி திருப்பி கொடுக்கிறதுன்னு கேட்டேன். உங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ அப்போ கொண்டு கொடுங்க. Thank you. உங்க உதவி எப்பவும் மறக்க மாட்டேன். வெல்கம். பை. பை. எக்ஸ்கியூஸ் மீ. நான் ஒரு பிரஸ் போட்டோகிராஃபர். நீ நடந்த விஷயம் நான் பிரஸ் கொடுக்க விரும்பல. சோ இந்த போட்டோஸ் நீங்களே வச்சுக்கோங்க. so nice of you. இந்தாங்க என்னோட விசிட்டிங் கார்டு. நீங்க கண்டிப்பா வீட்டுக்கு வரணும். So sweet of you. See you. Bye. Bye. ராஜசேகர், பிரியா சுகர்ஸ், பிரியா சிமெண்ட்ஸ், பிரியா ஆட்டோமொபைல்ஸ், பிரியா எலக்ட்ரானிக்ஸ். அப்பா பெரிய இடத்த பொண்ணு போகுது. பிரியா. விஜய் பணக்கார பொண்ணுமா, கனவு காணாத. பட் நைஸ் கேர்ள். பெண்ணழகே பேரழகே, உன் கண்ணழகு என்னை மயக்குதடி. உன் புன்னகை ஓரத்தில் காணும் ஒளியில் புகுந்து கொள்ள என் நெஞ்சம் துடிக்குதடி. பிரியா, உன்னை பிரியாமல் இருக்க துடிக்கும் விஜய். விஜய். ஃபேண்டாஸ்டிக். போட்டோ எடுக்கிறதுல தான் எக்ஸ்பர்ட்னு நினைச்சேன். கவிதையிலையுமா? ஃபைட்டர், ரைட்டர், handsome photographer. 3 in 1. I like you. But I love you. மெதுவாடி, உதடு ஒட்டிக்க போகுது. எல்லாம் இப்பவே கொடுத்தா எப்படி? நேர்ல பாக்கும்போது கொஞ்சம் பாக்கி வச்சுக்க. என்னாச்சு உனக்கு? என்னமோ ஆச்சு. முதல்ல நீ உண்மையை சொல்லு. நேத்து ராத்திரி கூல் ட்ரிங்க்ல யாரடி விஸ்கியை கலந்து கொடுத்தது? நீ சொல்லு, யார் விஸ்கியை கலந்து கொடுத்ததா? சத்தியமா நான் இல்லம்மா. ஏன் போதை ஏறிச்சா? பாதை மாறிடுச்சு.
பாத மாறிடுச்சா? போதையில ஒரு சின்ன ஆக்சிடென்ட். பார்த்தா நான் ரவுடிங்க. ஒருத்தன் கண்ணேங்கிறான், ஒருத்தன் மூக்கேங்கிறான், ஒருத்தன் பியூட்டிங்கிறான், ஒருத்தன் வாடிங்கிறான். ஓ ஐயோ, அப்ப அங்க திடீர்னு ஒரு ஹீரோ. ஒரு குத்து ஒரு உதை, அவ்வளவுதான். அந்த ரவுடிஸ் பயந்து ஓடி போயிட்டாங்க. அப்புறம் என்ன, என்னை காப்பாத்துனது இல்லாம போதையில இருக்கேன்னு தெரிஞ்சு அவர் வீட்டுக்கு கூட்டிட்டு போனாரு. சி பாவண்டி, ராத்திரியெல்லாம் பக்கத்திலே உட்காந்து காவலுக்கு இருந்திருக்காரு. ஆமா, அந்த ஆளுக்கு காலு இருந்ததா? ஐயோ, நீ ஏண்டி காலை மேல போடுற? சி காலடி. எனக்கே உன் அழக பார்த்து உன் மேல காலை போடணும்னு ஆசையா இருக்கு. அவர் எப்படி போடாம இருந்தாரு? சி போடி, வாய் மூடு. ஹீஸ் a gentleman. யாரடி இந்த ஜென்டில்மேன்? இதோ இவர்தான். இந்த ஜென்டில்மேனை எனக்கு நல்லா தெரியும். உனக்கு எப்படி தெரியும்? எங்க அப்பாவோட பத்திரிக்கையில பிரஸ் போட்டோகிராஃபர். பேரு விஜய். நிஜமாவே இவர் பெரிய மனுஷன்தான். செல்ஃப் மேட் மேன். யார்கிட்டயும் எந்த ஹெல்ப்பும் எதிர்பார்க்க மாட்டாரு. அவருக்கு யாரும் இல்ல, தனி மரமா தான் இருக்கிறாரு. நைஸ், வெரி நைஸ். உண்மையிலேயே நீ ஒரு பெஸ்ட் போட்டோகிராஃபர். விஜய், இன்னைக்கு கல்ச்சரல் அகாடமியில நேஷனல் ஆர்ட்ஸ் சார்பில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது. அதுல பல நாட்டு கலைஞர்களும் கலந்துக்கிறாங்க. அந்த ஃபங்க்ஷனை நீ கம்ப்ளீட்டா கவர் பண்ணணும். குட் மார்னிங் அங்கிள். குட் மார்னிங் பிரியா. இவர் என் பிரஸ்ல போட்டோகிராஃபர் விஜய். ஹலோ. ஹலோ விஜய், இது என் பொண்ணோட ஃப்ரெண்ட் பிரியா. அங்கிள், கீதா எங்க? லைப்ரரிக்கு போயிருக்காமா? நீ என்ன சாப்பிட்ற, காஃபியா டீயா? டீ. விஜய், நீ? இவங்க என்ன சாப்பிட்றாங்களோ அதான் சாப்பிட்றேன். சக்கரை எவ்வளவு போடணும்? சக்கரை கொஞ்சம் குறைச்சலா போடுமா, பையன் ரொம்ப இனிப்பானவன், ஸ்வீட் பாய். ரொம்ப நன்றி சார். கலக்கட்டா? நீங்க தான் கலக்கணும். Oh my God. பரவாயில்லைங்க. ஐயோ. பரவாயில்ல. I'm sorry uncle. I'm very sorry. நீங்க கோட் கொடுங்க. வாஷ் பண்ணி 5 minutesல அயர்ன் பண்ணி கொடுங்க. அதெல்லாம் வேண்டாங்க. ஐயோ. குடுப்பா. இல்ல வேண்டாம் சார். அட ஃபங்க்ஷனுக்கு வேற போணும், குடுப்பா. பரவாயில்ல வேண்டாம் சார். குடுப்பாங்கறேன். வேண்டாம் சார். ப்ளீஸ் கொடுங்க. சரிங்க. I'm very sorryங்க. போட்டோஸ் கீழ விழுந்து. ஆமா போட்டோங்க. 5 minutesல கொடுத்துறேங்க. I'm sorry uncle. வெரி ஜோவியல் அண்ட் ஸ்வீட் கேர்ள் பிரியா. கோடீஸ்வரம் பொண்ணா இருந்தாலும் திமிரே கிடையாது. சோஷியல் மைண்டட் இல்ல? ரொம்ப கரெக்ட் சார். ஓ, நேரமாச்சேன்னு பாக்குறியா? பிரியா, அங்க என்னமா பண்ற? போட்டு ரெடியாமா? விஜய் புறப்படணும், நேரமாச்சு. அது ஆச்சு. Oh my God. Oh shit. வாமா சீக்கிரமா. வந்துட்டேன் uncle. வந்துட்டேன். நானே போய் பார்த்துட்டேன். வந்துட்டேன். இது என்னங்க இது? பிரஸ் பண்ணி கொடுங்கன்னா பொட்டலம் கட்டி கையில கொடுக்குறீங்க? இல்லங்க, நான் வந்து நல்லா பிரஸ் பண்ணேன். அப்படியா? ஐயோ, போட்டுக்காதீங்க. ஏன்? இப்படி கையில போட்டுக்கங்க. கையிலயா? ஏன்? ஆமாங்க, அதான் நல்லா இருக்கு. பாருங்க, இதான் லேட்டஸ்ட் ஃபேஷன், ரஜினி ஸ்டைல். அப்படியாங்க? முதல்ல கைப்பற்றிருக்க உடம்புல ஏற்பட்டுருக்க. இது என்னங்க? அது என்னமோங்க. அப்படியா? என்னப்பா விஜய், கோட் எப்படி இருக்கு? கிழிச்சிட்டாங்க. ஐம் வெரி சாரிங்க. இத மனசுல வச்சுக்காதீங்க. வச்சுக்கிறீங்க. எதுங்க? உங்களுக்கே தெரியும். ஃபங்க்ஷனுக்கு நீ போறியா இல்ல நான் போட்டுமா? நீங்க போங்க. இந்தாங்க. இது என் கையில தானே இருந்தது. இப்பதான் கீழே போட்டீங்க. அப்படியா? ஆமாங்க. வரேன்.
விஜய் 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 பிரியா 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 விஜய் 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 பிரியா பிரியா தாழம்பூ மலர்வதற்கு தேதி இருக்கிறது, மல்லிகை பூவுக்கும் கூட ஜாதி இருக்கிறது. ஆனால் காதல் பூ இருக்கிறதே, அது மலர்வதற்கு தேதியும் பார்ப்பதில்லை, ஜாதியும் பார்ப்பதில்லை. இருதயத்தில் ஆரம்பித்து கண்களில் முடிந்தால் அது கண்ணீர், கண்களில் ஆரம்பித்து இருதயத்தில் முடிந்தால் அது காதல். காதல் ஆணையும் பெண்ணையும் பார்க்குமே தவிர அந்தஸ்து பேதம் பார்ப்பதில்லை. காதல் நதிக்கு யாரும் கரை கட்டுவதில்லை, அது தன் கரைகளை தானே இட்டுக் கொள்கிறது. காலகாலமாக ஓடிக்கொண்டிருக்கும் காதல் வெள்ளத்தில் இதோ இன்னும் 2 ஓடங்கள். முடிவில்லை தேவே தேனில் குளித்தேன். நீரில்லை என்றால் நீனும் இல்லை, நீ இல்லை என்றால் நானும் இல்லை.
கட்டழகு மேனி கட்டுப்பட்டது எந்த கண்ணில் ஏதோ தட்டுப்பட்டது எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க தானே ராஜசேகர் பொண்ணு? ஸ்டில் ப்ளீஸ். ராஜசேகர், உன் பொண்ணோட போட்டோ பத்திரிகையில வந்திருக்கு பாத்தியா? பெரிய மனுஷன் பொண்ணு, கோடீஸ்வரம் மக, அவ போட்டோ பேப்பர்ல வர்றதுல என்ன ஆச்சரியம்? போட்டோவை நல்லா பாத்தியா? பியூட்டிஃபுல், வெரி வெரி நைஸ். பை ராஜசேகர், கூட இருக்கிற பையன் யாரு? அது மேபி ஹர் காலேஜ் ஃப்ரெண்ட். ராஜசேகர், என் பையன் திவாகர் அமெரிக்காவில இருந்து போன் பண்ணான். இந்தியாவுக்கு வந்து 5 கோடி ரூபாயில ஒரு ஃபேக்டரி ஆரம்பிக்க போறானா. ஆரம்பிக்கட்டும், என்ன பெரிய ப்ராப்ளம்? ஃபேவருக்கு கவர்மெண்ட் இருக்கு, ஃபைனான்ஸுக்கு நான் இருக்கேன், வேற என்ன? அப்படி சொல்லு. அப்ப நீ என் மகனோட பார்ட்னர்ஷிப் சேர்ந்துக்க போற. பார்ட்னர்ஷிப் இல்ல ஆர்கேஎஸ், நாம எப்பவும் பேசுவோமே அந்த ரிலேஷன்ஷிப். ஆர்கேஎஸ், எனக்கு இருக்கிறது ஒரே மகன். ஏன் அந்தஸ்துக்கு தகுந்த மாப்பிள்ளைன்னு நான் செலக்ட் பண்ணா உங்க மகன் ஒருத்தன் தான். அமெரிக்காவில இருந்து எவ்வளவு சீக்கிரம் திவாகர் வர்றானோ அப்பவே பிரியாவுக்கு அவனுக்கும் கல்யாணத்தை முடிச்சிடலாம். தட்ஸ் மை எய்ம். வேண்டாம் வேண்டாம், உங்க பொண்ணுக்கு செல்லம் கொடுக்க வேண்டாம்னு எத்தனை தடவை சொன்னேன், கேட்டீங்களா? இப்ப என்ன ஆச்சு? இன்னைக்கு ஆர்கேஎஸ் பத்திரிகை காட்டி குத்தி காட்டியிருக்காரு. நாளைக்கு உங்க பொண்ணு ஒரு பையனோட ஓடி போச்சுன்னு ஊரே சொன்னா? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து பிக்னிக் போன போது என் ஃப்ரெண்ட் ஒருத்தி தண்ணியில மாட்டிக்கிட்டா. எங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அப்ப திடீர்னு ஒருத்தர் வந்து காப்பாத்தினாரு. அந்த சமயமா பார்த்து யாருன்னு தெரியல, விஷமத்தனமா போட்டோ எடுத்திருக்காங்க. அதுக்கு போய் என்ன எப்படி சமாளிக்கிறா பாருங்க. அப்படின்னா உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போட்டோல இருக்கணும்ல, நீயும் அந்த பையனும் மட்டும் தனியா இருக்கீங்களே, அது எப்படி? இத பாருங்க, இதெல்லாம் கேட்க எனக்கு நேரம் இல்ல. நான் டாக் ஷோக்கு போகணும். அந்த பையனுக்கும் இவளுக்கும் என்ன சம்பந்தம்னு நல்லா விசாரிங்க. நான் வரேன். எக்ஸ்கியூஸ் மீ பா. பிரியா, இத பாருமா, இது விஷமத்தனமா யாராவது எடுத்த போட்டோவா இல்ல நீ அந்த பையனை விரும்பிய போட்டோ எடுத்துக்கிட்டீங்களா? அந்த பையன் உனக்கு வெறும் ஃப்ரெண்டு தானா இல்ல வாழ்க்கைய அவங்க கூட தான் நடத்தணும்னு விரும்புறியா? புரிஞ்சுக்கிட்டேன். வரப்போற உன் பிறந்த நாள் பார்ட்டியில அந்த பையனையும் கலந்துக்க சொல்லு. அவனை பார்த்து பேசினதுக்கு அப்புறம் உன் கல்யாணத்தை பத்தி முடிவுக்கு வருவோம். ம்? தமாஷா கீதுப்பா. என்ன என்ன தமாஷா? என்ன விளையாடுறியா? இப்போதான் காதலுக்கவே ஆரம்பிச்சிருக்கோம், இன்னும் ஏபிசிடி கூட தெரியாது, அதுக்குள்ள கல்யாணத்துக்கு என்ன அவசரம்? உங்களுக்கு அவசரம் இல்லாம இருக்கலாம், ஆனா எனக்கு அவசரம் இருக்கே. என்ன இது இவ்வளவு ஓவர் ஸ்பீடா இருக்க? உங்களை பிடிக்கிறதுல யாரும் ஓவர் டேக் பண்ணிட கூடாதே, அதனாலதான். How sweet. நீ ரொம்ப பிடிவாதக்காரி.
உண்மை. பிடிக்கிறத விட மாட்டேன். பிடி விட்டதுன்னா தாங்க மாட்டேன் விஜய். அப்படியா? அப்போ ஒரு பிடி பார்க்கலாம். சொல்ல மறந்துட்டேன். உங்களை பத்தி எங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லியிருக்கேன். நாளைக்கு என்னோட பர்த்டே பார்ட்டிக்கு உங்களை வர சொல்லியிருக்காங்க. இஸ் இட்? யா. அப்பா அழைச்சிட்டாரு, பொண்ணுதான் இன்னும் அழைக்கல. என்னது பொண்ணுதான் இன்னும் இப்பதான் அழைச்சேன். இப்படியா? இப்படி அழைச்சா எவன் வருவா? ஐயோ, பின்ன எப்படிங்க அழைக்கணும்? காட்டுப்பாரு. Thank you. Thank you very much. Thanks a lot for coming. Thanks. Excuse me. Hello. Super. Thank you. Many more happy returns of the day. Thank you very much. என்ன சார் இவ்வளவு லேட்டா வரீங்க? இந்த மாதிரி பெரிய இடத்துக்கெல்லாம் ஐயா இதான் முதல் தடவை வருது. கொஞ்சம் கூச்சோ கொஞ்சம் வெக்கம் தங்கி வந்து லேட் ஆயிடுச்சு மன்னிச்சுக்கோ. போச்சு போங்க. இப்படி பொம்பளை மாதிரி கூச்சப்பட்டா கடைசி வரைக்கும் பிரம்மச்சாரியா இருக்க வேண்டியதுதான். ஐயோ, அப்பா எங்க இருக்காரு? மேல உங்களுக்கா காத்துக்கிட்டு இருக்காரு. எப்படி இருக்க? கொன்னுட்டீங்க. பெஸ்ட் ஆஃப் லக் சொல்லு. பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க் யூ. சோ என் மகளை நீ கல்யாணம் பண்ணிக்க விரும்புற? ஆமா சார். அதுக்கு உங்க சம்மதம் வேணும். சம்மதம் இருக்கட்டும். மேல இருக்கிற சந்திரனை தரையில நிக்கிறவன் புடிச்சிட முடியும்னு நினைக்கிறியா? ராக்கெட்ல போனா புடிச்சிடலாம் சார். உன் மாச சம்பளம் எவ்வளவு? 1000 ரூபாய் வரும் சார். என் பொண்ணோட சோப்பு பவுடர் செலவே என்ன தெரியுமா? அதே 1000 ரூபாய் தான். இப்ப அரிசி பருப்பு இதெல்லாம் என்ன விலைன்னு தெரிஞ்சு வச்சிருக்கிய? தெரியாது சார். நான் ஹோட்டல்ல சாப்பிடுறேன். ஒரு குடும்பம் நடத்த போறவன் இதையெல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கணும்பா. உன் மாச செலவை ஒரு பட்ஜெட் போட்டு கொண்டா. உன் சம்பள பணத்துல செலவை சமாளிச்சா அது வீடு, இல்லைன்னா சுடுகாடு. உன்னோட குடும்பம் நடத்தினா என் பொண்ணு வீட்டுல இருப்பாளா ரோட்டுக்கு வருவாளான்னு உன் பட்ஜெட்டை பார்த்து அப்புறம் என் சம்மதத்தை சொல்றேன். என்ன விஜய், அதுக்குள்ள புறப்பட்ட? இன்னும் பார்ட்டி ஆரம்பிக்கலையே? என்ன பொறுத்த வரைக்கும் பார்ட்டி முடிஞ்சு போச்சு சார். தேவலோக பாரிஜாதம் மண்ணில் வீழ்தல் என்ன நியாயம்? எந்தன் பாதம் உள்ளில் போகும் மங்கை உந்தன் கால்கள் நோகும் வானவீதியில் நீயும் தாரகை நீரில் ஆடும் நான்
ஏழு வாசல் தேடி வா 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 இதயமே என் ஆகாயமே உனை நாளும் வாழ்த்துமே இப்பூமேகமே வானவில்லும் வண்ணம் மாறும் வெள்ளி நேரும் சாய்ந்து போகும் திங்கள் கூட தேய்ந்து போகும் உண்மை காதல் என்றும் வாழும் காற்று வீசினால் பூக்கள் சாயலாம் காதல் மாளிகை சாய்ந்து போகுமோ ராமன் பிள்ளை மங்கை சீதை எந்தன் வாழ்வோ உந்தன் பாதை காதல் மாலை சூடவா வா வா இதயமே என் ஆகாயமே உன்னை நாளும் பிரியுமோ இப்பூமேகமே கடல் கூட வற்றி போகும் கங்கையாரும் பாதை மாறும் இந்த ராகம் என்றும் மாறுமோ வா வா இதயமே என் ஆகாயமே ஓ நீங்களா வாங்க சார் பாவம் இருட்டில் வந்திருக்கீங்க அப்பப்போ பவர் கட் ஆகுது இதுல இருந்து ஒண்ணு தெரியுது பணக்கார மின்சார விளக்கை விட ஏழங்க மெழுகுவர்த்தி தான் எப்போதும் நிலைக்கும் பவர் கட்டானாலும் ஜெனரேட்டர் போட்டு வெளிச்சத்தை நாங்க உண்டாக்க முடியும் ஆனா அது உன்னால முடியாது நீ பவரை தொட்டா உனக்கு ஷாக் அடிக்கும் நீ அதை நினைக்க முடியாது அது நடக்காது என்ன சொல்றீங்க புத்திசாலியா இருந்தா கேவலம் துரும்பு நீ இந்த புயலோட மோத மாட்டேன் இந்த மாதிரி புயலுங்க நாட்டுல எவ்வளவோ உருவாகி வீசி அடங்கி போயிருக்கு சார் உங்க மகளோட முடிவை அன்னைக்கு பார்ட்டியில நீங்களே பார்த்திருப்பீங்களே மகளோட முடிவு ஆஃப்டர் ஆல் அது ஒரு அப்ளிகேஷன் அதை சாங்ஷன் பண்ண வேண்டியவனே இந்த அப்பந்தான் மரியாதை அவளை சந்திக்கிறத நிறுத்திக்க இந்த 50,000 ரூபாய்க்கு ஒரு செக் எதுக்கு என் கௌரவம் நிக்கிறதுக்கு உன் காதல வாபஸ் வாங்குறதுக்கு அதுக்கு மேல எவ்வளவுதான் எவ்வளவு வேணும்னு சொல்லு நீங்க ஒரு வியாபாரி அதான் பேரும் பேசுறீங்க மிஸ்டர் ராஜசேகர் காதலுங்கிறது வியாபாரம் இல்ல அது வாழ்க்கை சம்சாரம் அதை பணத்தால வாங்கவே முடியாது விஜய் நோ நோ மிஸ்டர் ராஜசேகர் நீங்க இப்படி கத்துறதுக்கு இது உங்க வீடும் இல்ல நான் உங்களுக்கு அடிமையும் இல்ல நான் கட்டிக்க போற பொண்ணுக்கு நீங்க தகப்பனங்கிற மரியாதையோட சொல்றேன் தயவு செஞ்சு வெளியே போங்க என்ன சொன்ன ப்ளீஸ் கோ அவுட்